மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் தமிழ் மற்றும் ஹிந்தியில் உள்ள பொதுவான சொற்களை பார்க்க போகின்றோம். முதலில் கஸ்மாலம். சாதாரணமாக பழைய சினிமா படங்களில் பார்க்கலாம். சந்திரபாபு அவர்கள், நமது சோ அவர்கள் கூட இந்த சொல்லை சினிமாவில் பயன்படுத்தி பார்த்திருக்க. என்னடா இது கஸ்மாலம் என்று கூறுவார்கள். கஸ்மாலம் என்ற சொல் மிக அழகான ஒரு ஹிந்தி சொல். இன்னும் சொல்லப்போனால் சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாகும். இதை ஹிந்தியில் கஷ்மல் என்பார்கள். இந்த கஷ்மல் என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. இதற்கு அழுக்கு, டர்ட்டி, அன்கிளீன் என்பது பொருள். கஸ்மாலம், கஷ்மல், கஷ்மல் அழுக்கு. அடுத்த சொல் படா பேஜார். படா பேஜாரா போச்சு அவங்க கூட என்று இந்த சந்திரபாபு கூறுவார்கள். படா பேஜார். அதற்கு தொந்தரவு, அடிக்கடி நீ தொந்தரவு செய்கின்றாய், உன்னிடம் மிகவும் பிரச்சனையாக உள்ளது என்பதை சென்னை பாஷையில், மெத்ராஸ் பாஷையில் படா பேஜார் என்று கூறுவார்கள். ப்ராப்ளம். அதை ஹிந்தியிலும் படா பேசார். படா பேசார். பேசார் என்பது மிகவும் தொல்லை, மனசு கஷ்டமாக இருப்பது என்பதையெல்லாம் குறிக்கின்றது. சரியா? அடுத்த சொல் மராமத்து. மராமத்து என்றால் பழுது பார்த்தல், சீர் செய்தல், ரிப்பேர். மராமத்து இலாக்கா என்றெல்லாம் இருக்கின்றது அல்லவா? அது ஹிந்தியிலும் மரம்மத் என்று கூறப்படுகின்றது. தமிழில் மராமத், ஹிந்தியில் மரம்மத். அடுத்த சொல் பேமானி. இந்த பேமானி என்ற சொல் பொதுவாக சென்னையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற சொல். அதாவது நேர்மை இல்லாதவன், நண்பத்தகாதவன் என்பவரை எல்லாம் குறிக்கும்பொழுது அவன் சரியான பேமானிங்க என்று கூறுவார்கள். இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஒரு திட்டே அல்ல, இது ஒரு நல்ல சொல் தான். நேர்மை இல்லாதவன் என்பதை குறிக்கின்றது. டிஸ்ஹானஸ்ட். அதை ஹிந்தியில் எப்படி கூறுவார்கள் தெரியுமா? பேஈமான். பேஈமான். ஈமான் என்றால் நேர்மையான. பே என்பது எதிர்ப்பதத்தை குறிக்கும் ஒரு சொல், நெகட்டிவ் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சொல். இது உருது மொழியிலிருந்து வந்தது. ஈமான், பே ஈமான். ஈமான் என்றால் நம்பிக்கைக்குரியவன், ஹானஸ்ட் பர்சன். பே என்பது எதிர்ப்பதம். பே ஈமான், நம்பிக்கை இல்லாதவன், நேர்மை இல்லாதவன் என்பது பொருள். அடுத்த சொல் கடிகாரம். கடிகாரம் நமக்கு தெரியும், கிளாக், காலம் பார்க்கும் கருவி அல்லவா? அதில் ஹிந்தியிலும் கடி என்று கூறுவார்கள். கடி, கடி. அடுத்த சொல் காரணம். காரணம் என்ன என்று கூறுகின்றோம் அல்லவா? தமிழில் நோக்கம் என்போம், ரீசன். அதற்கு ஹிந்தியில் காரண். காரண் என்பது ஹிந்தி, காரணம் என்பது தமிழ். சரியா? அடுத்த சொல் உதாரணம். உதாரணம், எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள். அதை ஹிந்தியில் உதாகரன் என்பார்கள். உதாகரன். இந்த காரணம், உதாரணம், இந்த இரண்டு சொற்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அதாவது ஹிந்தியில் எல்லாம் அப்படியே மேம்போக்காக விட்டு வைத்ததை போல வார்த்தைகள் இருக்கும். காரண், உதாரண் என்று இருக்கும். தமிழில் காரணம், உதாரணம் என்று முடித்து இருக்கும். சரியா? அடுத்த சொல் விஸ்தாரம். விஸ்தாரம், விஸ்தாரம். தமிழ் விஸ்தாரமாக இருக்குது என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த இடம் பெரிய விஸ்தாரமான இடம் என்று கூறுவார்கள். பரப்பு, ஏரியா என்பதை குறிக்கின்றது. அது ஹிந்தியில் விஸ்தார். விஸ்தார், விஸ்தார். சரியா? அடுத்தது உதரம். உதரம். உதரம் என்ற சொல் வயிறு என்பதை குறிக்கின்றது. சகோதரன் என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா? உதரம் என்பது வயிறு. ஒரே வயிற்றிலிருந்து வந்தவர்களை சகோதரன், சக உதரன். சக, சக என்றால் கூடவே வந்தது என்பது பொருள். சக உதரன் என்றால் கூடவே வந்தவன், அதே வயிற்றிலிருந்து பிறந்தவன் என்பது பொருள். ஹிந்தியில் அதை உதர் என்று கூறுகின்றோம். உதர். இது அல்பப்பிரான் தா. உதர, மூன்றாவது தா போட்டால், உதர் என்று போட்டால் வயிறு என்பது பொருள். அதே இதற்கு தா, இந்த மூன்றாவது தாவிற்கு பதிலாக நான்காவது தா, தா, மகாப்ரான் தா போட்டால் அங்கே என்பது பொருள். உதர் என்பது வயிறு, உதர் என்றால் அங்கே. எனவே உச்சரிப்பையும் சரியாக செய்ய வேண்டும்.
எழுதும் போதும் நாம் பார்த்து எழுத வேண்டும். அடுத்தது அனுபவம். அனுபவம் தமிழில் அதை பட்டறிவு என்போம், எக்ஸ்பீரியன்ஸ். ஹிந்தியில் அனுபவ், அனுபவ். அடுத்தது சவுகார்பேட்டை. சவுகார்பேட்டை என்று ஒரு இடம் உள்ளது சென்னையில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஒரு காலத்தில் வட்டி வியாபாரங்கள் செய்பவர்கள் அதிகமாக இருக்கும் இடமாக இருந்தது. மணி லெண்டர்ஸ் பிளேஸ் என்பது பொருள். சவுகார்பேட்டை என்றால் மணி லெண்டர்ஸ் பிளேஸ். அப்பொழுது கடன் கொடுப்பவர்கள், வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் நிறைய பேர் அங்கு இருந்தார்கள். அதற்கு ஹிந்தி சொல் சாஹூகார். சாஹூகார். சாஹூகார் என்பது திரிந்து சவுகார் என்றாகிவிட்டது. சவுகார். சவுகார் பேட்டை. பேட்டை என்றால் அந்த இடம், ஏரியா. சாஹூகார். சரியா? அடுத்த சொல் சபாஷ். சபாஷ். இந்த சபாஷ் என்ற சொல்லை நமது வேறு ஒரு பதிவிலும் பார்த்திருக்கின்றோம். ஆனந்தமாக குறிப்பிடும் சொற்களை பற்றி ஒரு பதிவில் நாங்கள் குறித்திருக்கின்றோம். அதில் இந்த சபாஷ் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றோம். நீங்கள் ஒரு முறை அதை கேட்டு பாருங்கள். சபாஷ் என்பது உற்சாகப்படுத்தும் சொல். ஒரு நல்ல வேலையை செய்துவிட்டால் சபாஷ் என்கின்றோம் அல்லவா? என்கரேஜிங் சொல், என்கரேஜிங் வேர்டு. இதை ஹிந்தியில் சபாஷ், சபாஷ் என்று கூறுகின்றோம். சரியா? அடுத்தது சாவி. சாவி, பூட்டு சாவி என்கின்றோமே, திறவுகோல். திறவுகோல், கீ. அதை ஹிந்தியில் சாபி, சாபி. சாபியை பயன்படுத்தி ஹிந்தி பாடல் கூட ஒன்று உள்ளது, ஞாபகம் இருக்கின்றதால்? ஆர் சாபி கோ ஜாய் என்று ஒரு பாடல் உள்ளது. ஹம் தும் இக் கமரே மே பந்து ஹோ ஆர் சாபி கோ ஜாய். சாபி என்றால் சாவி. அடுத்த சொல் ஜரூர், கட்டாயம், ஷுவர். இது அந்த வட சென்னையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற சொல். ஜரூராக வந்துடணும், ஜரூராக செய்யணும் என்று சொல்வார்கள். இந்த ஜரூர் என்ற சொல் ஹிந்தியில் ஜரூர், ஜரூர், ஷுவர், கட்டாயம் என்ற அதே பொருளில் அது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது ஜல்தி. ஜல்தி என்ற சொல் எங்கு பார்த்தாலும் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற சொல். தமிழில் ஜல்தி என்ற சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. அதற்கு துரிதம், குவிக் என்பது பொருள். ஹிந்தியிலும் அதை ஜல்தி என்று தான் கூறுகின்றோம். ஹிந்தியிலும் அதே அர்த்தத்தில் தான் அது பயன்படுத்தப்படுகின்றது. ஜல்தி என்றால் சீக்கிரம், குவிக். அடுத்தது சாயா. சாயா என்பார்கள். தேநீரை பல பேர் ஒரு சாயா கொடுப்பா என்று கூறுவார்கள். தேநீர், டீ. ஹிந்தியில் சாய், சாய் என்று கூறுகின்றோம். சாய் என்பது தேநீரை குறிக்கின்றது. ரயில் வண்டியில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சாயா, சாயா, சாயா என்பார்கள். இந்த சாய் என்ற சொல் தமிழில் சாயா என்று பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது பாயி. பாயி. மகாபிரான் பா பயன்படுத்தி பாயி என்று சொல்ல வேண்டும் ஹிந்தியில். தமிழில் பாயி என்று சொல்ல, பாயி கடை என்று சொல்வார்கள். கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அங்கே ஒரு பாய் கடை இருக்குது என்பார்கள். பாய் கடை என்றும் சொல்வார்கள். அது பாய் கடை அல்ல, பாயி கடை. பாயி. பாயி என்றால் சகோதரன் என்பது பொருள். தமிழில் அந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்துகின்றோம். சாதாரணமாக ஒரு முகமதியர் கடையாக இருந்தால் பாயி கடை என்று கூறுவோம், சகோதரன் என்ற அர்த்தத்தில். ஹிந்தியிலும் அது பாயி, பாயி என்று கூறப்படுகின்றது. அடுத்த சொல் கிரயம். நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் எழுதும்போது பார்த்திருப்பீர்கள். கிரயம் செய்து கொடுப்பதாய், கிரயம் செய்து கொள்வதாய், இந்த நிலத்தை கிரயம் செய்து கொள்வதாய் என்று படித்திருப்பீர்கள். கிரயம் என்றால் வாங்குதல், பர்ச்சேஸ் என்பது பொருள். ஹிந்தியில் கிரய என்கின்றோம். கிரய, கிரய, கிரய என்றால் வாங்குதல். இந்த கிரய என்ற சொல் தமிழில் கிரயம் என்ற சொல்லுடன் ஒத்துப்போகின்றது அல்லவா? இரண்டிற்கும் ஒரே பொருள் தான். கிரய என்றாலும் வாங்குதல் தான், கிரயம் என்றாலும் வாங்குதல் தான். சரியா? அடுத்தது விக்கிரயம். அதில் கூட இதை கூட நீங்கள் டாக்குமெண்டில் பார்த்திருப்பீர்கள். விக்கிரயம் செய்து கொடுப்பதாய் என்று பார்த்திருப்பீர்கள். விக்கிரயம் என்றால் விற்றல். இன்று வரையில் தமிழில் எழுதப்படுகின்ற பத்திரங்களில் விக்கிரயம் செய்து கொடுப்பதா என்று தான் எழுதுகின்றார்கள் பெரும்பாலும். விக்கிரயம் என்றால் விற்றல், செல். ஹிந்தியில் விக்ரய, விக்ரய என்று கூறுகின்றோம். இது கிரய, விக்ரய இந்த இரண்டு சொல்லுமே சமஸ்கிருதத்திலிருந்து வந்த சொல். தமிழில் இதே சொல் பயன்படுத்தப்படுகின்றது. சரியா?
அடுத்தது தகராறு என்று கூறுகின்றோம். என்னப்பா தகராறு பண்ணிட்டு இருக்க என்று கூறுகின்றோம் அல்லவா? அது தமிழில் சச்சரவு என்கின்றோம், குவாரல். ஹிந்தியிலும் அதே அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகின்றது தக்ரார். தக்ரார், தகரார, தக்ரார். சரியா? அடுத்தது கரார். கண்டிப்பாக கராராக சொல்லிடுறேன்ப்பா, கராராக கொடுத்துடணும் என்றெல்லாம் சொல்வார்கள், கேள்விப்பட்டு இருக்கின்றீர்களா? கண்டிஷனலி, கண்டிஷனாக சொல்கிறேன் அப்படிங்கிறத கராராக சொல்கிறேன் என்பார்கள். ஹிந்தியிலும் அதே சொல் அதே அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகின்றது, கரார். ஆனால் ஹிந்தியில் கரார் என்ற சொல்லிற்கு அக்ரிமெண்ட் என்ற ஒரு பொருளும் உள்ளது. கரார் நாமா என்பார்கள். கரார் நாமா என்றால் அக்ரிமெண்ட் பத்திரம், அக்ரிமெண்ட் பேப்பர். கரார் என்பது அக்ரிமெண்ட் என்ற சொல்லில் ஹிந்தியில் பயன்படுத்தப்படுகின்றது. தமிழில் நிச்சயமாக இப்படி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அக்ரிமெண்ட்டில் போட்டது போல நிச்சயமாக செய்யப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் தமிழில் கராராக சொல்கிறேன் என்று கூட சொல்வதாக இருக்கலாம். இந்த இரண்டு மொழியிலுமே இந்த சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த சொல் கச்சேரி. கச்சேரி, கச்சேரி என்ற சொல் ஒரு காலத்தில் வழக்கு மன்றம், நீதிமன்றம் என்பதை குறித்து வந்தது, கோர்ட். ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு செல்கின்றார் என்று ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது வக்கீலாக இருப்பார், அவருக்கு அதிகமாக கேஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தினமும் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டு வருவார். எனவே அவரும் கச்சேரிக்கு செல்கின்றார் என்று கூறுவார். எனவே கச்சேரி என்ற சொல் வழக்கு மன்றம், நீதிமன்றம் என்பதை ஒரு காலத்தில் குறித்து வந்தது. இப்பொழுதெல்லாம் கச்சேரி என்ற சொல் பாடல் நடைபெறுவதை குறிக்கின்றது. அங்கு எம்எஸ் கச்சேரி நடக்கின்றது, டிஎம் சௌந்தரராஜன் கச்சேரி நடைபெறுகின்றது, பாம்பே ஜெயஸ்ரீ கச்சேரி நடைபெறுகின்றது என்றெல்லாம் கூறுகின்றார்கள் அல்லவா? இப்பொழுது பாடல் நடக்கும் இடத்தை கச்சேரி என்று கூறுகின்றார்கள். அந்த காலத்தில் கச்சேரி என்பது கோர்ட் என்பதை குறிப்பிட்டு வந்தது. ஹிந்தியில் அதே சொல் கச்சஹரி என்று கூறப்படுகின்றது. கச்சஹரி, கச்சஹரி, கச்சஹரி. கச்சஹரி என்றால் கோர்ட். இதுவும் ஒரு உருது சொல். அடுத்தது ஜவாப்தாரி. ஜவாப்தாரி, ஜவாப்தாரி என்றால் பதில் சொல்ல கடமை, ஆன்சரபிள் என்பது பொருள். தமிழில் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், நான் ஜவாப்தாரி இல்லைப்பா, இது தொலைஞ்சு போச்சுன்னா நான் ஜவாப்தாரி இல்லை, எங்கிட்ட கேட்கக்கூடாது என்பார்கள். ஜவாப்தாரி என்ற சொல் ஹிந்தியில் ஜவாப் தேஹி. ஜவாப் தேஹி, ஜவாப் தேஹி என்றால் ஜவாப் என்றால் பதில், தேஹி என்றால் கொடுக்க வேண்டும். ஜவாப் தேஹி என்றால் பதில் கொடுக்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும், யூ ஆர் ஆன்சரபிள் என்பது பொருள். சரியா? அடுத்தது வக்கீல். வக்கீல் என்றால் வழக்குரைஞர், லாயர். ஹிந்தியிலும் அது வக்கீல் என்று பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டு மொழிகளுமே ஒரே அர்த்தத்தை தான் அது குறிக்கின்றது. அடுத்தது வக்காலத். வக்காலத்து என்று தமிழில் சொல்லுவோம். அதாவது ஒருவர் தரப்பில் பேசுவதை நாம் குறிக்க தமிழில் வக்காலத்து என்று கூறுகின்றோம். அட்வொகேட்டிங். நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா என்று கூறுவோம், கேள்விப்பட்டு இருக்கின்றீர்களா? யாராவது நமது தரப்பில் பேச வந்தால் நீ என்ன அவனுக்கு வக்காலத்து என்பார்கள், கேள்விப்பட்டு இருக்கின்றீர்களா? அதை ஹிந்தியில் வக்காலத் என்று தான் கூறுகின்றோம், வக்காலத். அடுத்த சொல் வாய்தா. வாய்தா, ஒத்திவைத்தல், ஒத்திவைத்தல் என்று அர்த்தம். அதாவது கோர்ட்டில் நேரம் வாங்கியிருந்தால், காலம் வாங்கியிருப்பார்கள், இன்னும் 2 மாதம், 1 மாதம், 2 நாட்கள், 3 நாட்கள் என்று காலம் வாங்கியிருப்பார்கள். அதை குறிப்பிடும்பொழுது வாய்தா கிடைச்சிடுது என்பார்கள், கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அதை ஹிந்தியில் வாய்தா என்று கூறுகின்றார்கள். ஹிந்தியில் வாய்தா என்ற சொல் கமிட்மெண்ட் என்ற ஒரு அர்த்தத்தையும் குறிக்கின்றது. வாய்தா என்பது கமிட்மெண்ட், வாதா என்ற அர்த்தத்தையும் அது குறிப்பிடுகின்றது. அடுத்தது சமயம், காலம், டைம், பீரியட். சமயம் என்ற சொல் தமிழில் ரிலீஜன் என்ற பொருளையும் அளிக்கின்றது. ஹிந்தியில் சமய் என்று கூறப்படுகின்றது. சமய் என்பது ஹிந்தியில் காலம் என்ற ஒரே ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கின்றது. தமிழில் சமயம் என்ற சொல் காலம் என்ற அர்த்தத்தையும் குறிக்கின்றது, ரிலீஜன் என்ற அர்த்தத்தையும் குறிக்கின்றது. ஹிந்து சமயம் என்று கூறுகின்றோம் அல்லவா, அதுபோல. அடுத்தது தினம். தினம், தினம் என்றால் நாள், டே. தமிழில் தினம் என்ற சொல் டெய்லி என்ற ஒரு அர்த்தத்தையும் குறிக்கின்றது அல்லவா? ஹிந்தியில் தின் என்ற ஒரு சொல் உள்ளது, அது தமிழில் தினம் என்று உள்ளது.
ஹிந்தியில் உள்ள தின் என்ற சொல் டே என்ற ஒரே ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கின்றது. டே. ஆஜ் கௌன்சா தின் ஹே, ஆஜ் கௌன்சா தின் ஹே, இன்று என்ன நாள். தமிழில் தினம். அடுத்தது ராத்திரி, இரவு, நைட். ஹிந்தியில் ராத், ராத். ஹிந்தியில் ராத் என்று கூறுகின்றோம், தமிழில் ராத்திரி. அடுத்தது சீக்கிரம், சீக்கிரம் வா என்று கூறுகின்றோம் அல்லவா, துரிதம், சூன், குவிக். ஹிந்தியில் ஷீக்ர, ஷீக்ர. ஹிந்தியில் ஷீக்ர என்பது தமிழில் சீக்கிரம் என்று பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது கல்யாணம், திருமணம். கல்யாணம் என்ற சொல் தமிழில் திருமணம் என்பதை குறிக்கின்றது. ஹிந்தியில் அதே கல்யாண் என்ற சொல் வெல்ஃபேர் என்ற அர்த்தத்தை குறிக்கின்றது. ஹிந்தியில் வெல்ஃபேர் என்ற அர்த்தத்தை குறிக்கின்றது. கல்யாணம் என்பதும் ஒரு நன்மை தானே, அதுவும் ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி தானே. எனவே இரண்டும் பொதுவாக உள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்கு கல்யாண் என்று கூறுவார்கள். ஆப்கா கல்யாண் ஹோ, உங்களுக்கு நல்லதாகட்டும் என்று வாழ்த்துவார்கள். தமிழில் கல்யாணம் என்று கூறுகின்றோம். தமிழில் உள்ள கல்யாணம் திருமணத்தை குறிக்கின்றது. ஹிந்தியில் உள்ள கல்யாண் வெல்ஃபேர் என்பதை குறிக்கின்றது. திருமணமும் ஒரு நல்ல செயல் தானே, வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி தானே. எனவே இரண்டும் பொது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ஷோக், ஷோக். ஷோக்காக இருக்குதுங்க என்று கூறுவார்கள். அவர் ஷோக் பேர் வழிங்க என்பார்கள். கேள்விப்பட்டு இருக்கின்றீர்களா? ஷோக் என்பது ஹாப்பியாக இருப்பது, ஆனந்தமாக இருப்பது, விருப்பத்துடன் இருப்பது என்பதையெல்லாம் குறிக்கின்றது. விருப்பத்துடன் இருப்பது என்பதையெல்லாம் குறிக்கின்றது. அதை ஹிந்தியில் ஷவுக் என்பார்கள். ஷவுக், ஷவுக். ஷவுக் என்பது லைக்கிங், விருப்பம் என்பதை குறிக்கின்றது. இந்த ஷவுக் என்பது தமிழில் ஷோக் என்று பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது கில்லாடி, கில்லாடி என்று கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? கிரிக்கெட் விளையாடுறதில் கில்லாடிங்க, கணக்கில் கில்லாடிங்க என்றெல்லாம் கூறுவார்கள். கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அது எதை குறிக்கின்றது? திறமைசாலி என்பதை குறிக்கின்றது. ஹிந்தியில் அதே சொல் பிளேயர்ஸ் என்பதை குறிக்கின்றது. பிளேயர்ஸ், விளையாடுபவர்கள். கிலாடி, கிலாடி. கிலாடி என்றால் விளையாடுபவன். தமிழில் திறமைசாலி என்பதை குறிக்கின்றது. இப்படியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கணக்கில் பூந்து விளையாடுவாருங்க என்று சொல்வோம் அல்லவா? எனவே அதுவும் ஒரு விளையாட்டு போல, அவருக்கு கணக்கு என்றால் ஒரு விளையாட்டு போல, அவ்வளவு திறமை கொண்டவர் என்பதை குறிக்கின்றது. எனவே இரண்டிலும் அது பொதுவாக உள்ளது என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது எஜமானன். தமிழில் எஜமானன், முதலாளி என்பதை குறிக்க எஜமானன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஓனர். ஹிந்தியில் எஜமான், எஜமான் என்று கூறுகின்றோம். தமிழிலும் ஹிந்தியிலும் அதே அர்த்தத்தில் தான் அது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது சக்தி. சக்தி என்பது ஆற்றல், பவர், எனர்ஜி என்பதை குறிக்கின்றது. ஹிந்தியிலும் அது சக்தி என்று கூறுகின்றோம். சக்தி. இரண்டிலும் ஒரே அர்த்தத்தில் தான் அது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது கலீஜ். கலீஜாக்கிதுமா, என்னம்மா இந்த இடம்லாம் கலீஜாக்கித என்று சந்திரபாபு பயன்படுத்துவார் அந்த காலத்தில். தூய்மை இல்லாமல் அழுக்காக ஒரு இடம் இருந்தால் எல்லாம் கண்ணா பின்னா என்று போட்டு ஒரு நேர்த்தி இல்லாமல் இருக்கும் இடத்தை பார்த்து கலீஜ் என்பார்கள். டர்ட்டி, சரியாக டிஸ்ஆர்கனைஸ்ட், அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கலீஜ் என்பார்கள். ஹிந்தியிலும் அதே சொல் கலீஜ், கலீஜ் அதே அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. தூய்மை இல்லாமல் நேர்மாறாக அப்படியும் இப்படியுமாக இருப்பதை குறிக்க ஹிந்தியிலும் கலீஜ் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது மொஹரை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். மொஹரை, மொஹரை பாரு, மொஹரை பாரு என்பார்கள். மொஹரை பாருன்னா என்ன அர்த்தம்? மொஹரை பாரு என்றால் முகத்தை பார் என்பது பொருள். மொஹரை என்பது முகம். ஆனால் ஹிந்தியில் மொஹரா என்பார்கள், மொஹர் என்பார்கள். மொஹர் என்பது, மொஹரா என்பது, இந்த இரண்டு சொல்லும் உள்ளது. இந்த முகர் என்ற சொல் முகம் என்பதை குறிக்கின்றது. முகர் என்ற சொல் சீல் என்பதை குறிக்கின்றது. சீல் என்றால் ஒரு பெரிய பரீட்சைக்கு கேள்வித்தாள்களை அனுப்புகின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பண்டில் கட்டிய பிறகு அதன் மேல்
ஒரு சீல் வைக்கிறார்கள் அல்லவா, அரக்கில் தோய்த்து சீல் வைப்பார்கள். அதற்கு முகர் என்று ஹிந்தியில் கூறுவார்கள். முகம் என்பதை குறிக்க மொஹரா மொஹரா என்பார்கள். இந்த சொல் எப்படி வந்தது என்றால், அந்த காலத்தில் சீலிலும் சரி நாணயங்களிலும் சரி அந்த காலத்து ஆங்கில ராஜாக்களின் தலை போடப்பட்டிருக்கும், செதுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு நினைவிருக்கலாம், ராஜா தலை போட்ட காசு செல்லுபடி ஆகாது என்று கூறுவார்கள். ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு தெரியும், ராஜா தலை காசுகள் செல்லாது என்பார்கள். ஸோ ராஜா தலை, ராணி தலை எல்லாம் இருக்கும், ராணியின் முகம் இருக்கும். அதற்கு மொஹரா, மொஹரா என்றால் முகம், அதிலிருந்து மொஹர் என்ற சொல் வந்தது. ஹிந்தியில் மொஹரே என்கின்றோம். ஸோ மொஹரே என்பது முகத்தை எப்படி தமிழில் குறிக்கின்றதோ அதே போல் மொஹரா என்ற சொல் ஹிந்தியிலும் முகம் என்பதை குறிக்கின்றது. முகர் என்பது சீலை குறிக்கின்றது. சரியா? அடுத்தது தாஜா. தமிழில் தாஜா என்ற சொல் உற்சாகப்படுத்துதலை குறிக்கின்றது, புத்துணர்ச்சி அளித்தல். தாஜா பண்ணுறாரு, அவர் தாஜா பண்ணுறாருங்க. தாஜா பண்ணுறது என்றால் அவரை உற்சாகப்படுத்தி நமக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுதல். அப்பா செஞ்சுவிடேன்ப்பா அந்த வேலையை, கொஞ்சம் நல்ல பையன் இல்லை, குழந்தைகளை பார்த்து சொல்லுவோம், நல்ல கண்ணு இல்லை, செல்ல கண்ணு இல்லை, செஞ்சுடுப்பா என்று கூறுவதை தாஜா செய்தல் என்போம். ஹிந்தியில் தாஜா என்ற சொல் உள்ளது. ஹிந்தியில் உள்ள தாஜா என்ற சொல்லுக்கு ஃப்ரெஷ் என்பது பொருள், புதியதாக இருப்பது. ஒரு வகையில் உற்சாகப்படுத்துதலும் கிட்டத்தட்ட அதே பொருளைத்தானே தருகின்றது. உற்சாகப்படுத்துதல் என்றால் அவரை மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்குதல் என்பதுதானே பொருள். எனவே இவை இரண்டும் ஒரே அர்த்தத்தை குறிப்பதாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது உற்பத்தி. உற்பத்தி என்றால் உண்டாக்குதல், உருவாக்குதல், ப்ரொடக்ஷன். அதை ஹிந்தியில் கூறும்போது உற்பத்தி என்று கூறுவோம். உற்பத்தி, உற்பத்தி. அடுத்த சொல் உபயோகம். உபயோகம் என்று கூறுகின்றோம். உபயோகம் என்றால் பயன்பாடு, யூட்டிலிட்டி. அதை ஹிந்தியில் உபயோக், உபயோக். உபயோக் என்ற சொல்லும் பயன்பாடு, யூட்டிலிட்டி என்பதைத்தான் குறிக்கின்றது. அடுத்த சொல் கச்சா. கச்சா, பண்படாத, கச்சாவாக இருக்கே என்று சொல்வார்கள் தெரியுமா? கச்சாவார், வாழைப்பழம் கச்சாவாக இருக்குமா, இன்னும் பழுக்கலை என்று சொல்வார்கள் அல்லவா, பண்படாத, ரா. ஹிந்தியிலும் அதே சொல் அப்படியே பயன்படுத்தப்படுகின்றது, கச்சா. கச்சா என்பது ரா என்ற அர்த்தத்தை தான் கொடுக்கின்றது. அடுத்த சொல் உற்சவம் என்கின்றோம். தமிழில் ஒரு பெரிய விழா நடந்தால் அதை உற்சவம் என்கின்றோம், செலிப்ரேஷன். ஹிந்தியில் அதை உத்சவ், உத்சவ் என்று கூறுகின்றோம், உத்சவ். அடுத்த சொல் இனாம். இனாம், பரிசு. ஆனால் சாதாரணமாக ஒரு ஏதாவது ஒன்று ஓசியாக கிடைத்தால், காசு இல்லாமல் கிடைத்தால் அதை இனாம் என்று கூறுவோம் அல்லவா? அது ஒரு வித வகையில் பரிசு தானே. காசு இல்லாமல் ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அது ஒரு பரிசாகத்தானே கொடுக்க முடியும் அல்லவா, கிஃப்டாக தானே கொடுக்க முடியும். அதை ஹிந்தியில் இனாம் என்று சொல்வோம். ஹிந்தியில் இனாம் என்பதற்கு பரிசு என்ற பொருள் தான் உள்ளது. ஹிந்தியில் இனாம் என்ற சொல் பரிசு என்ற ஒன்றையே குறிக்கின்றது. தமிழில் இனாம் என்ற சொல் பரிசையும் குறிக்கின்றது, ஏதாவது காசு இல்லாமல், எந்த உழைப்பும் இல்லாமல் இனாமாக கிடைப்பதையும் நாம் இனாம் என்று தான் கூறுகின்றோம். அடுத்தது கடினம். கடினம், கடுமையான, டிஃபிகல்ட். ஹிந்தியில் அதை கட்டின் என்று கூறுகின்றோம். கட்டின், கட்டின் என்றால் டிஃபிகல்ட் என்ற பொருள்தான். அடுத்தது சுலபம். சுலபம் என்றால் எளிதான, சுலபமான. ஆங்கிலத்தில் ஈஸி என்று கூறுகின்றோம். ஹிந்தியில் சுலப், சுலப். இந்த சுலப் என்ற சொல்லும் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்த சொல்தான். அடுத்தது ஆரம்பம் என்று கூறுகின்றோம். ஆரம்பம், ஆரம்பமாயிடுச்சா என்கின்றோம் அல்லவா, துவக்கம், ஸ்டார்ட். ஹிந்தியில் ஆரம்ப, ஆரம்ப. அடுத்த சொல் ஆகாரம். ஆகாரம், உணவு, ஃபுட். ஹிந்தியில் ஆஹார், ஆஹார். சரியா? அடுத்த சொல் சிடுசிடுப்பு. எப்போ பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு இருக்கான் பாவன் என்று கூறுகின்றோம் அல்லவா, சிடுசிடுப்பு. கோபத்தை வெளிப்படுத்தும் ஒரு செயல். இரிட்டபிள், இரிட்டேட்டிங்
நேச்சர், சிடு சிடு சிடுன்னு சொல்கிறது. அதை ஹிந்தியிலும் அப்படியே கூறுகின்றார்கள். சிடுச்சிடா, சிடுச்சிடா, ஓ சிடுச்சிடாத்தாக, ஓ சிடுச்சிடாத்தாக என்றால் அவன் சிடு சிடு என்று கூறுகின்றான் என்பது பொருள். அடுத்தது நாசூக்கு, ரொம்ப நாசூக்கு பேர் வழிமாவன், ரொம்ப நாசூக்கு என்று சொல்வோம், மென்மையாக. டெலிகேட், டெலிகேட் என்ற அர்த்தத்தில் தமிழில் நாசூக்கு என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஹிந்தியில் அதே சொல் நாசுக், நாசுக். இந்த நாசுக் என்ற சொல் ஹிந்தியில் சீரியஸ் மற்றும் டெலிகேட் இந்த இரண்டு பொருளையும் தருகின்றது. அவர் எப்படி இருக்கின்றார், நிலைமை எப்படி இருக்கின்றது என்று கேட்கும்பொழுது நாசுக் ஹே, உன்கி ஹாலத் நாசுக் ஹே என்றால் அவரது நிலை கொஞ்சம் நாசுக்காக இருக்கின்றது, சீரியஸாக இருக்கின்றது என்பது பொருள். இன்னொரு பொருள் டெலிகேட், டெலிகேட் என்ற அர்த்தத்திலும் ஹிந்தியில் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது ஹிந்தியில் நாசுக் என்ற சொல் சீரியஸ் மற்றும் டெலிகேட் இந்த இரண்டு பொருட்களிலுமே பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த சொல் லாயக்கு, உகந்த, ஃபிட். இவன் லாயக்கு, இவன் தான் இதுக்கு லாயக்கு என்று கூறுவோம் அல்லவா, ஃபிட். அது ஹிந்தியிலும் லாயக், லாயக் என்று கூறப்படுகின்றது. ஹிந்தி தமிழில் இரண்டிலுமே ஒரே அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது யோக்கியதை, என்ன யோக்கியதை இருக்குது என்று கூறுவார்கள்ல, யோக்கியதை என்றால் தகுதி, எலிஜிபிலிட்டி. அதை ஹிந்தியில் யோக்கியதா, யோக்கியதா. இரண்டு மொழிகளிலுமே இது தகுதி, எலிஜிபிலிட்டி என்ற பொருளில் தான் பயன்படுத்தப்படுகின்றது. தமிழில் யோக்கியதை என்று கூறுகின்றோம், ஹிந்தியில் யோக்கியதா. அடுத்த சொல் சாமான், சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா என்று கேட்கின்றோம் அல்லவா, பொருட்கள், திங்ஸ், திங்ஸ். ஹிந்தியிலும் சாமான் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது, ஹிந்தியிலும் சாமான். அடுத்த சொல் கூலி, கூலி என்ற சொல் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? கூலி என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளன. கூலி கொடுத்தாச்சா என்று கேட்போம், ஊதியம். அடுத்தது ஊதிய வேலை செய்பவர்களையும் கூலி என்று கூறுகிறோம். ஏதாவது கூலி அங்கே இருந்தால் கூப்பிடுங்க என்று கூறுகின்றோம் அல்லவா. பர்சன் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் சம் ஸ்மால் பேமெண்ட். ஹிந்தியில் கூலி என்ற சொல் அந்த ஆளை மட்டுமே குறிக்கின்றது, கூலிக்கு வேலை செய்யும் மனிதர் மட்டுமே கூலி என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. ஹிந்தி, தமிழில் கூலி என்ற சொல் அவனுக்கு கொடுக்கப்படும் பணத்தையும் குறிக்கின்றது, வேலை செய்பவனையும் குறிக்கின்றது. ஆனால் ஹிந்தியில் கூலி என்ற சொல் வேலை செய்பவன் மட்டுமே குறிக்கின்றது. சரியா? அடுத்தது சில்லறை, சில்லறை என்ற சொல்லை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? சில்லறை, சில்லறை என்ற சொல் சிறிய தொகை, சிறு காசுகள், சேஞ்ச் என்பதை குறிக்கின்றது. ஏதாவது பணத்தை கொடுத்து கொஞ்சம் சில்லறை இருக்காப்பா, 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா என்று கேட்கின்றோம் அல்லவா. அது ஹிந்தியிலும் சில்லர் என்று கூறப்படுகின்றது, சில்லர். அதே பொருளில் ஹிந்தியிலும் அது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது பயம், அச்சம், ஃபியர், ஃபியர். ஹிந்தியில் பய என்று கூறப்படுகின்றது, ஹிந்தியில் பய என்று கூறப்படுகின்றது. அடுத்த சொல் ஹோதா, ஹோதா, ஆர்ப்பாட்டம். அதாவது ரொம்ப பெரிய ஹோதா பண்ணிக்கிறாரு என்று சில இடங்களில் கூறுவார்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பெரிய ஹோதா பண்ணுறாருங்க அவர், ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு என்று சொல்வோம். ஹிந்தியில் அந்த சொல் ஓஹதா, ஓஹதா. ஹிந்தியில் ஆனால் அந்த சொல் பெரிய பதவி என்பதை குறிக்கின்றது. ஓஹதா, போஸ்ட், படே ஓஹதே மேஹ, படே ஓஹதே மேஹ, பெரிய பதவியில் இருக்கின்றார். அதாவது தமிழில் ஒரு கால் பெரிய பதவியில் இருப்பவரை போல அவர் நடந்து கொள்கின்றார் என்பதை காட்ட ஹோதா செய்கின்றார் என்று கூறலாம். எனவே தமிழிலும் கிட்டத்தட்ட அதே அர்த்தத்தை அது குறிப்பதாக உள்ளது. சரியா? அடுத்தது கமால், கமால் என்ற சொல்லை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? திறமையை குறிக்க கமால் என்பார்கள், எஃபிஷியன்ட். கமால் பண்ணுறாருப்பா, கமால்பா என்று இதெல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி சொற்கள் சென்னையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு ஹிந்தியிலும் கமால் என்ற சொல் தான் பயன்படுத்தப்படுகின்றது. கமால் என்ற சொல் தமிழ், ஹிந்தி இரண்டிலும் ஒரே அர்த்தத்தில் ஒரே மாதிரியாக பயன்படுத்தப்படும், உச்சரிக்கப்படும் சொற்களாகும். அடுத்தது ஜேபி, ஜேபி என்பார்கள், ஜோபு என்று கூட சில பேர் சொல்வார்கள். ஜோபில் பாரு, ஜேபி, ஜோபு
என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற சொல் அது. சட்டைப்பை, பாக்கெட். ஹிந்தியில் ஜேப், ஜேப். தமிழில் நீங்கள் இது கூட கேள்விப்பட்டிருக்கலாம், ஜேப்படி திருடன். ஜேப்படி திருடன் என்பது யார்? பிக் பாக்கெட் செய்பவன், பாக்கெட்டை கிழித்து அதை எடுத்துக்கொண்டு செல்பவன் அல்லவா? அதோ ஜேப்படி. ஜேப் என்பது ஜேப் தமிழிலும் அப்படியே பயன்படுத்தப்பட்டது, ஜேப்படி திருடன் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். ஹிந்தியில் ஜேப். கிட்டத்தட்ட அதே அர்த்தத்தில் 2 மொழிகளிலும் அது பயன்படுத்தப்படுகின்ற சொல்லாகும். அடுத்தது பிக்காரி என்பார்கள். சரியான பிக்காரிப்பா தமிழில். ஆனால் அந்த சொல் மிகவும் கருமையாக இருப்பவன், எதுவும் செலவு செய்ய மனமில்லாதவன் என்பவனை எல்லாம் குறிக்க பிக்காரி என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. எதுவும் இல்லாமல் அலைந்து கொண்டிருப்பவன், இவர்களை குறிக்க இந்த சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஹிந்தியில் ஃபக்கீர் என்ற சொல் உள்ளது. ஃபக்கீர். அந்த ஃபக்கீர் என்ற சொல் தான் திரிந்து பிக்காரி என்று வந்திருக்கலாம். இது ஃபக்கீர் என்ற சொல் ஹிந்தியில் மிகவும் ஒரு அழகான அர்த்தத்தை குறிக்கின்றது. எதுவும் வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்படியே சுற்றி கொண்டிருப்பவனை ஃபக்கீர் என்று கூறுவார்கள். மனு மஸ்து ஹுவா ஃபக்கீரி மே என்று கபீர் பாடுவார். மனு மஸ்து ஹுவா ஃபக்கீரி மே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்லும் பொழுதுதான் மனம் ஆனந்தமாக இருக்கின்றது என்பது பொருள். அது மனு மஸ்து ஹுவா ஃபக்கீரி மே என்று பாடுவார் அவர். ஃபக்கீரி என்றால் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று உதறிவிட்டு நிம்மதியாக செல்வது. அந்த ஒரு நிலைக்கு ஃபக்கீர், ஃபக்கீரி என்பார்கள். தமிழில் பிக்காரி என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது தயார். தயார். தயார் என்றால் ஆயத்தமாக இருத்தல், ரெடி என்று கூறலாம். ஹிந்தியில் அது தையார், தையார். இந்த தையார் என்ற சொல் தமிழில் தயார் என்று பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டிற்கும் அதே பொருள்தான், ஒரே பொருள்தான். அடுத்தது தில். தில் என்பதற்கு தைரியம் என்பார்கள். உனக்கு தில் இருக்காப்பா என்று கேட்பார்கள், ஞாபகம் இருக்கின்றதா? தில், தில் இருந்தா வா என்று கூறுவார். ஹிந்தியில் தில் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. தில் என்ற சொல்லுக்கு தைரியம் என்ற ஒரு பொருளும் உள்ளது, மற்றொரு பொருள் மனது, இதயம் என்ற ஒரு பொருளும் உள்ளது. அடுத்த சொல் சவால். தமிழில் சவால் என்ற சொல் அறைகூவல், சிரமத்தை ஏற்க தயாராக இருத்தல். நான் சவால் விடுறேன் என்று சொல்வார்கள், சவால். அதே சொல் ஹிந்தியிலும் பயன்படுத்தப்படுகின்றது. சவால் என்ற சொல் ஹிந்தியிலும் உள்ளது. ஹிந்தியில் சவால் என்ற சொல் கேள்வி என்பதை குறிக்கின்றது. ஹிந்தியில் சவால் என்பது கேள்வி என்பதை குறிக்கின்றது. தமிழில் சவால் என்ற சொல் சேலஞ்சை குறிக்கின்றது. அடுத்தது அருகதை. அருகதை என்ற சொல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அருகதை என்றால் தகுதி, எலிஜிபிலிட்டி. ஹிந்தியில் அர்ஹதா, அர்ஹதா, அர்ஹதா. அர்ஹதா என்ற சொல்லும் தகுதி, எலிஜிபிலிட்டி என்பதைத்தான் குறிக்கின்றது. சரியா? அடுத்தது ஆஜர். நீங்கள் கிராமத்து பதிவேட்டில் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் பார்த்திருக்கலாம், ஆஜர் பதிவேடு என்று குறிப்பிட்டிருப்பார்கள். ஆஜர் பதிவேடு. இந்நாட்களில் பயோமெட்ரிக் வந்து விட்டது, ஆஜர் பதிவேடு இருக்கிறதா என்று தெரியவில்லை. முன்பெல்லாம் ஆஜர் பதிவேடு என்று எழுதியிருப்பார்கள். வந்திருப்பதை தெரிவிப்பது, பிரசன்ட் என்பதை குறிக்கின்றது. ஹிந்தியில் அது ஹாசிர் என்பார்கள். ஹாசிர், ஹாசிர். ஹாசிர் என்பது தமிழில் ஆஜர் என்று பயன்படுத்தப்படுகின்றது. அது வந்திருக்கின்றேன் என்று அர்த்தத்தை அது கூறுகின்றது, பிரசன்ட். அடுத்தது அத்து. அத்து, எல்லை, லிமிட். கிராமத்தில் நீங்கள் இந்த சொல்லை அடிக்கடி பயன்படுத்த கேள்விப்பட்டிருக்கலாம். இது என்னோட அத்து, உன்னோட அத்து எங்கே இருக்குது என்று கேட்பார்கள். நிலங்களை எல்லாம் வரையறுத்து கூறும்பொழுது என்னுடைய எல்லை என்று கூறுவதற்கு பதில் என்னுடைய அத்து என்று சொல்வார்கள். அத்து மீறி நுழையாத என்றெல்லாம் சொல்வார்கள், கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அது ஹிந்தியில் ஹத். ஹத், ஹது என்றால் எல்லை, லிமிட் என்பது பொருள். சரியா? இந்த சொற்களை எல்லாம் மீண்டும் கேட்டு பாருங்கள், கேட்பதற்கு நன்றாக இருக்கும். மிகவும் சுலபமான சொற்கள், இவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததா? பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய தனி கட்டணம் எதுவும் இல்லை.
நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த வேண்டும், அவ்வளவுதான். செய்கிறீர்களா? நன்றி, தன்யவாத்.